நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மிகவும் அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாளில் நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பூவை நான் சொல்கிற எண்ணிக்கையில் கோர்த்து மாலையாக போட்டு வழிபடும் போது உங்களுக்கு இவ்வளவு நாள் இந்த வாழ்க்கையில் பட்ட அனைத்து சோதனைகளையும் தாண்டி வெற்றி நடை போடலாம். அப்படி ஒரு அற்புதம் நிறைந்த இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயகரை வழிபடணுங்க. விநாயகரை வழிபட்டால் எல்லாவித தடைகளையும் நீங்கள் பெற்று செல்வ செழிப்போடு வாழலாம். நம்ம கஷ்டங்களை போக்கும் விநாயக பெருமானின் திருவடியை தொழுது நமக்கு நன்மையை பெருக செய்து கொள்ளலாம். அதே போல் நம்ம விநாயகரை வழிபடும் போது அந்த நாள் ஃபுல்லாக முழுவதும் விரதம் இருக்கணுங்க. விரதம் இருந்து நாளைக்கு ஃபுல்லாக விரதம் இருங்க. விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு மாலை விநாயகர் ஆலயத்துக்கு போய் அங்கே அபிஷேகம்லாம் நடக்கும். அலங்காரம் செஞ்சு பூஜை முடிந்த பிறகு அங்கே கொடுக்குற பிரசாதம் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். அப்படி கோயிலுக்கு போக முடியாத, உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்க வீட்லேயே இருந்து பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்படி என்னால் உடம்பு சரியில்லை, மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நேரம் நீங்கள் ஆகாரம் எடுத்துக்கலாம். அதுவும் மாலை 7 மணிக்கு மேலே தான் நீங்கள் வீட்டில் விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாலை நம்ம போடணும் அப்படின்னா, நீங்கள் ஆலயத்துக்கு போனாலும் சரி வீட்லேயே வழிபட்டாலும் சரி 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெள்ளை எருக்கம் பூ, விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் பிடித்தமான வெள்ளை எருக்கம் பூ எடுத்து அதை அப்படியே கோர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கடைங்கள்லேயே அனைத்து கடைகள்லேயும் பூ கட்டுறாங்க இல்லைங்களா, அங்கே விநாயகருக்கு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினால விற்கும் வெள்ளெருக்கம் பூ மாலை 21 எண்ணிக்கையில் 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில் அந்த பூ மாலையை கோர்த்த மாலையை வாங்கிட்டு போய் கோயிலில் கொடுங்க. இல்லைனாலும் வீட்லேயே விநாயகருக்கு போட்டு வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு இவ்வளவு நாள் வாழ்க்கையில் பட்ட அனைத்து கஷ்டங்களும் சோதனைகளும் தாண்டி வெற்றி நடை போடலாம். அப்படி ஒரு அற்புதம் நிறைந்த இந்த மாலையை போட்டு நீங்கள் வழிபடணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வ செழிப்போடும் நீங்கள் பேரும் புகழுமா சீரும் சிறப்புமாக வாழணும். அதுதாங்க நம்ம விநாயகரோட அற்புதத்தை நிகழ்த்தி கொடுப்பார். நீங்கள் முழு நம்பிக்கையோடு வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். நம் கஷ்டங்களை போக்கும் விநாயக பெருமானின் திருவடியை தொழுதால் நமக்கு நன்மை பெருகும். இனி வாழ்வில் அனைத்தும் வெற்றி.